டிஃப்ரெண்டான டிசைன் லாங்குவேஜ், டிஃப்ரெண்டான கவர் டிஸ்பிளே இம்ப்ளிமெண்டேஷன், டிஃப்ரெண்ட் கேமரா ஆப்ஷன்ஸ், உள்ள ப்ராசஸர்ஸ் கூட ரெண்டுத்துலேயும் வேறு. சாம்சங்கோட கேலக்ஸி Z Flip 6, மோட்டோரோலாவோட Razer 50 Ultra ரெண்டுமே ஃப்ளிப் ஃபோன்ஸாக இருக்கலாம். ஆனால் ரெண்டுமே ரொம்ப வித்தியாசமான ஃபோன்ஸ். ஸோ இது ரெண்டுத்தில் எது பெட்டரான சாய்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோக்கு போகலாம். ஸோ முதல்ல பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்குது. சாம்சங்கில் ஹைட்டு கம்மி, வித்து கம்மி, வெயிட்டு கூட லைட்டாக கம்மி, சைடில் ப்ரஷ் மெட்டல் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்ஜஸ்லாம் ஈஸியாக பிக்கப் ஆகாது. ரேசரில் மெட்டல் தான், பட் கிளாஸியாக இருக்குது. Z Flip 6 லுக்ஸ் எனக்கு பெட்டராக பட்டுச்சு. ஆனால் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த கம்ஃபர்ட் ஃபேக்டர் Razer 50 Ultraல தான் பெட்டராக இருக்குது. இப்போ மோட்டோவில் திக்னஸ் 0.2 mm அதிகம், வித் 2 mm அதிகம். பட் ஆனாலும் சைட்ஸ் கர்வ் ஆகிறதுனால கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு, டைப் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் இந்த வீடியோக்கு நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வெறும் இந்த 2 ஃபோன்ஸும் ஒரு கன்சியூமராக கிட்டத்தட்ட 1 மாதம் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வச்சு எது ஸ்லிம்மான ஃபோன்னு கேட்டிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ரேசர்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த கர்வ்ஸ் அப்படி இருக்கிறதுனால கையில் பிடிக்கல, அதில் தான் அந்த ஸ்லீக்னஸ் ஃபேக்டர் தெரியுது இன்னும் நல்லா. ப்ளஸ் இந்த கர்வ் இருக்கிறதுனால ஈஸியாக ஒரு கையில் இதை ஓப்பன் பண்ணணும்னா பண்ண முடியும். ஹிஞ்ச் Z Flip 6 அளவுக்கு ஸ்டிஃபாக இல்லை, பட் எனக்கு அது பெரிய இஷ்யூவாக தெரில. 2 ஃபோன்ஸ்க்கும் ஒரே ரேஞ்ச் தான் இருக்குது ஆங்கிள்ஸ்னு வரையில். Z Flip 6 எந்த ஆங்கிளில் வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஆங்கிள்ஸில் நீங்கள் Razer 50 Ultraவையும் வச்சு யூஸ் பண்ண முடியும். வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் IP48 கொடுத்துருக்காங்க, மோட்டோரோலா IP-X8 தான் கொடுத்துருக்காங்க. அதாவது Z Flip 6ல உங்களுக்கு கொஞ்சம் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் கிடைக்குது. பட் மோட்டோரோலா அட்வான்டேஜஸ்னு பார்த்தா பேக் வீகன் லெதர், ஸோ அது கிரிப்பை இம்ப்ரூவ் பண்ணுது. ப்ளஸ் கம்ஃபர்ட் ஃபேக்டர் பெட்டராக இருக்குது. ஸோ ஓவரால் பில்ட் அண்ட் டிசைன்னு பார்க்கல என்ன கேட்டிங்கன்னா யூசர் ப்ரிஃபரன்ஸ் தான் இங்கே முக்கியம் நான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலாக Razer 50 Ultra இங்கே பெட்டராக பட்டுச்சு. பட் உங்களோட சாய்ஸ் என்ன கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இப்போ கவர் டிஸ்பிளேக்கு வருவோம். இங்கே கண்டிப்பாக மோட்டோரோலாக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. சைஸ் பெருசு, 4 inches, சாம்சங்கில் 3.4. இன்னும் ஷார்ப்பான பேனல் கூட 417 ppi பிக்சல் டென்சிட்டி, சாம்சங்கில் 306. ரெஃப்ரெஷ் ரேட்னு வரையிலையும் 165 Hz வர்சஸ் 60 Hz. ஸோ இங்கே சைஸ் மட்டும் முக்கியம் இல்லை, மோட்டோரோலா சாஃப்ட்வேரை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கிறதும் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. இப்போ Razer 50 Ultraல நீங்கள் எந்த ஆப்பை வேணாலும் கவர் டிஸ்பிளேல ஈஸியாக ரன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வேணால் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், இல்லை அந்த கேமரா எதையாவது கவர் பண்ணிச்சுன்னா ஒரு பிளாக் பாரோட சுருக்கணும்னா சுருக்கிக்கலாம். ப்ளஸ் அந்த எக்ஸ்ட்ரா வித் ஸ்க்ரீன் டாலாக இருக்கிறதுனால டைப் பண்ணுறதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருந்துச்சு. இப்போ நான் சைனாவில் இருக்கையில் பல தடவை ஸ்லாக்ல எடிட்டர் கூட நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருந்துச்சு. சின்ன விஷயங்கள் தான், அப்லோட் பண்ண வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டியா, எப்போ ஃபைனல் கட் பார்க்கலாம் அந்த மாதிரி. பட் அதெல்லாமே கவர் ஸ்க்ரீன்லேருந்தே பண்ண முடிஞ்சதுங்கிறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. இப்போ இதே விஷயத்த நம்ம Z Flip 6லையும் பண்ண முடியும். எல்லா ஆப்ஸுமே கவர் ஸ்க்ரீனில் ரன் பண்ண முடியும். ஆனால் எடுத்தோன்னா கவர் ஸ்க்ரீனில் சில ஆப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். எல்லா ஆப்ஸும் யூஸ் பண்ணணும்னா சாம்சங் ஸ்டோர் போய் குட்லாக் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் மல்டி ஸ்டாருங்கிற ஆப்ஷனை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த லான்ச்சரை ஒரு விட்ஜெட்டாக ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும். பட் அதை பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஆப்ஸையும் கவர் ஸ்க்ரீனில் Z Flip 6லையும் ரன் பண்ண முடியும். பட் ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால மோட்டோரோலாவில் யூஸ் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இல்லை, பட் பண்ண முடியும். இப்போ Z Flip 6லையும் அட்வான்டேஜஸ் இருக்குது. பல விட்ஜெட்ஸ் ஒரே ஸ்க்ரீனில் ஃபிட் இன் பண்ண முடியும். அந்த 2-way டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ட்ராவல் பண்ணையில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி Gorilla Glass Victus 2 யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் ப்ரொடெக்ஷனுக்கு. Razer 50 Ultraல Gorilla Glass Victus 1 தான். சரி, இப்போ நம்ம உள்ள டிஸ்பிளேக்கு வருவோம். இங்கே மோட்டோவில் ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் அதிகம், 6.9 inches, Z Flip 6ல 6.7. ரெண்டுத்துலேயுமே நீங்கள் ஹெட் ஆன் பார்த்தீங்கன்னா க்ரீஸ் விசிபிளாக இல்லை. பட் லைட் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா ரெண்டுத்துலேயுமே க்ரீஸை நோட்டீஸ் பண்ண முடியும். பிரைட்னஸ் ஏறக்குறைய ஒன்று தான். 2 ஸ்க்ரீனுக்கும் ஒரே ரெசல்யூஷன் தான். இங்கே வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ரேசரில் 165 Hz ரிஃப்ரெஷ் ரேட், Z Flip 6ல 120. என்ன கேட்டிங்கன்னா 120 Hz 165 Hz இங்கே அது பெரிய வித்தியாசம் இல்லை. 2 இன்னர் டிஸ்பிளேலையுமே உங்களுக்கு ஏறக்குறைய ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்க போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபோன் சூஸ் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் என்னோட ரெக்கமெண்டேஷன் அதான். இன்னும் முக்கியமான விஷயம், இன்னும் பெரிய டிஃப்ரென்ஸ் உள்ள SoCல. ஸோ இங்கே Z Flip 6ல அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது ஃப்ளாக்ஷிப் Snapdragon 8 Gen 3. மோட்டோரோலா அதுக்கு ஒரு லெவல் கீழே இருக்க 8S Gen 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் சாம்சங்கோட வேப்பர் சேம்பர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எங்கள் ஆன்சர் ரொம்ப ஆப்வியஸ், கரெக்டா? வெல், இதை பற்றி நம்ம ஏற்கனவே மிக்ஸ் ஃபோல் 4 வீடியோவில் பேசினோம். 4ல் இங்கே குவால்காமோட Snapdragon 8 Gen 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த சிப்போட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு இங்கே கிடைக்கிறது இல்லை. இந்த பெஞ்ச்மார்க் நம்பர்ஸை பாருங்களேன். ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் பற்றி பேசக்கூட முடியாது, ஏன்னா ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் கம்ப்ளீட்டே ஆகல. ஓவர் ரேட்டிங் மெசேஜ் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. தியரியை விடுங்களேன், ப்ராக்டிக்கல் யூஸ்னு பார்த்தா ஒரு கேம் விளையாடையில் கூட மற்ற 8 Gen 3 ஃபோன்ஸோட இங்கே அதிகமான ஃப்ரேம் ட்ராப் ஸ்டட்டர்ஸ் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கல தான் எனக்கு ஒரு கேள்வி வருது, ஃபோல்டபுள்ஸில் உண்மையிலேயே
டாப் அண்ட் ஃப்ளாக்ஷிப் சிப் தேவையா? ஏன்னா இப்போ நார்மல் யூசேஜ் மல்டி டாஸ்கிங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இப்போ ஒரு Snapdragon 8 Gen 2 நம்ம Honor Magic Vs 3ல பார்த்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷனில் இதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ ஏன் ஃப்ளாக்ஷிப் சிப்புக்கு நம்ம இவ்வளோ பே பண்ணணும்? ஸோ திருப்பியும் இங்கேயும் அதே கேள்வி தான். இருங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது Z Flip 6ல இருக்கிற Snapdragon 8 Gen 3 for Galaxy. இது Razer 50 Ultraல இருக்கிற Snapdragon 8s Gen 3. இங்கே கிளாக் ஸ்பீட் வித்தியாசம் இருக்குது, பட் அது பெரிய விஷயம் கிடையாது. மெயின் டிஃப்ரென்ஸ் GPU. ஸோ 8s Gen 3யோட GPU பர்ஃபார்மன்ஸ் 8 Gen 1 8 Gen 2 அதுக்கு நடுவில் இருக்கும். ஆனால் ஃபோல்டபுள்ஸ் இவ்வளோ ஸ்லீக்காக இருக்கிறதுனால ஃபோல்டாக இருந்தாலும் சரி, ஃப்ளிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே த்ராட்லிங் இருக்க தான் போகுது. இது 3D Mark Extreme பெஞ்ச்மார்க் ஆப். பேசிக்காக நீங்கள் கேம் விளையாடியில் உங்கள் GPU எப்படி புஷ் ஆகுமோ அதை இங்கே சிமுலேட் பண்ணோம். ஸோ இங்கே இனிஷியலாக Z Flip 6ல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பட் 6 நிமிஷம் கண்டினியூஸாக இந்த GPUவை புஷ் பண்ணிங்கன்னா Z Flip 6 Razer 50 Ultra ரெண்டும் ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இப்போ 12வது லூப் முடியலை, அதாவது 12 நிமிஷம் இந்த GPU கண்டினியூஸாக புஷ் ஆகையில் Z Flip 6ல இருக்கிற 8 Gen 3 8s Gen 3யோட மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ எஸ், டெக்னிக்கலி 8 Gen 3ல பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். பட் அது தியரிட்டிக்கலான ஆன் பேப்பர் பெர்ஃபார்மன்ஸ். நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக அந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, எஸ்பெஷலி 5 நிமிஷம் தாண்டி யூஸ் பண்ணல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் கொஞ்சம் கம்மி விலைக்கு ஒரு 8s Gen 3, ஆனால் 8 Gen 3 எப்படி ரன் பண்ணுதோ அதே லெவலில் ரன் பண்ணுற 8s Gen 3 பெட்டர்னு நினைக்கிறீங்களா? இல்லை இன்னமும் ஆக்சுவல் 8 Gen 3 தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதில் வேணால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கலாம். பட் சாஃப்ட்வேர் சுப்பீரியாரிட்டின்னு வரையில் கண்டிப்பாக சாம்சங் தான். 7 வருஷம் அப்டேட் சப்போர்ட், மோட்டோவில் வெறும் 3 தான். ஸோ சாஃப்ட்வேர் சப்போர்ட்னு வரையில் கண்டிப்பாக சாம்சங் பெட்டராக இருக்குது. இப்போ ஆக்சுவல் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் சில AI ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு சின்ன அட்வான்டேஜ். ப்ளஸ் அந்த தாறுமாறு இன்டர்பிரேட்டர் ஆப் இருக்குது, வேறு லெவல். ஐ மீன் கைஸ், நான் கிட்டத்தட்ட 1 மாதம் ஷயாங் சைனாவில் இருந்தேன். 99% அவங்க யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. ஸோ ஏன் இது எனக்கு இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ நிறைய AI விஷயங்கள் நம்ம மோட்டோரோலாலையும் பண்ண முடியும் கூகுள் ஜெமினை யூஸ் பண்ணி. ப்ளஸ் Razer 50 Ultraல இன்டர்ஃபேஸ் இன்னும் க்ளீனாக இருக்குது, ப்ளோட்வேர் ரொம்பவே கம்மி, டோட்டலி ஸ்டாக் கிடையாது. இப்போ அந்த ஃப்ளாஷ்லைட் ஜெஸ்டர் மாதிரி அவங்களோட சில ஃபீச்சர்ஸும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. பட் அது எல்லாமே அந்த மோட்டோ ஆப்குள்ளே இருக்குது. ஓவரால் இன்டர்ஃபேஸ் க்ளீனாக இருக்குது. கேமராஸ்னு வரையில் 2 ஃபோன்ஸ்லையுமே 50 மெகாபிக்சல் பிரைமரி ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. மோட்டோரோலாவில் இமேஜஸ் கொஞ்சம் வார்மாக இருக்குது, சாம்சங்கில் கொஞ்சம் கூலாக இருக்குது. டீட்டெயில்ஸ் பெருசாக வித்தியாசம் இல்லை. வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 மேஜர் வித்தியாசம். நம்பர் 1, மிக்ஸ்ட் லோ லைட்டில் ஷூட் பண்ணையில் ஹைலைட் கண்ட்ரோல் Z Flip 6ல பெட்டராக இருக்குது. இங்கே இந்த போர்டை பாருங்களேன், இது லோ லைட் கூட கிடையாது, ஏர்போர்ட்டில் டே டைமில் எடுத்த ஷாட் தான். பட் பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். செல்ஃபீஸ்னு வரையில் மோட்டோரோலாவோட 32 மெகாபிக்சல் கேமரா இன்னும் டீட்டெயில்டாக இருக்குது, ஸ்கின் டோன்ஸ் பெட்டராக இருக்குது. இது அந்த செல்ஃபி கேமராவில் எடுத்த ஷாட்ஸ்க்கு மட்டும் இல்லை, ரியர் கேமரா யூஸ் பண்ணி செல்ஃபீஸ் எடுத்தாலும் இதே மாதிரி தான் இருக்குது ப்ராசஸிங். 3வது டிஃப்ரென்ஸ், உங்களுக்கு எந்த செகண்டரி கேமரா வேணுங்கிறதுல. அல்ட்ரா வைட் செகண்டரி வேணும்னு நினச்சிங்கன்னா சாம்சங் Z Flip 6ல அதை தான் கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு 2x டெலஃபோட்டோ செகண்டரி பெட்டர்னு நினச்சிங்கன்னா மோட்டோரோலா Razer 50 Ultraல அதை தான் கொடுத்துருக்காங்க. பர்சனலாக எனக்கு எங்கள் சாம்சங்கோட செட்டப் பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஃபேக்டரியில் நம்ம கவர் டிஸ்பிளே யூஸ் பண்ணி செல்ஃபி எடுக்கையில் அல்ட்ரா வைட் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ 2 ஃபோன்ஸ்லையுமே ஒரே கெப்பாசிட்டி பேட்டரி தான், 4000 mAh. இங்கே பெரிய கவர் ஸ்க்ரீன் இருக்கிற டிஸ்பிளேல பேட்டரி லைஃப் வேர்ஸாக இருக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இல்லை. இப்போ ஏற்கனவே கடைசி மாதம் ஃபுல்லாக இந்த 2 ஃபோன்ஸையும் தான் மாற்றி என் பிரைமரியாக யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் Razer 50 Ultraல பேட்டரி லைஃப் எப்போவுமே ஒரு 10லேருந்து 15% பெட்டராக இருந்துச்சு Z Flip 6ஓட கம்பேர் பண்ணல. ப்ளஸ் சார்ஜிங்னு வரையில் 1 மணி நேரத்துக்குள்ளே 0 to 100 சார்ஜ் பண்ண முடியும். ஏன்னா 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. Z Flip 6ல 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஏன்னா மேக்ஸிமம் சார்ஜிங் ஸ்பீட் 25 வாட்ஸ் தான். 2 ஃபோன்ஸ்லையுமே ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, 15 வாட்ஸ் வரைக்கும். அங்கே எந்த வித்தியாசமும் இல்லை. சரி, இப்போ நம்ம வேல்யூக்கு வருவோம். இந்தியாவில் மோட்டோரோலா ஒரே SKU தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, Razer 50 Ultra 512GB 95,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், இந்த பாயிண்டில் ஒரு 5,000 ரூபா ஆஃபர் இருக்குது. ஸோ 90,000 ரூபாய்க்கு வாங்கலாம். பட் அதை விட்டுருவோம், 95 ரேட்டை வச்சுப்போம். Z Flip 6 1,10,000 ஸ்டார்ட் ஆகுது. அது 256GB வேரியண்ட்டுக்கு. 512GB வாங்கணும்னா 1,22,000 ரூபா. மற்றபடி மோட்டோரோலா ஒரு கேஸ், ஒரு சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது போக அந்த பட்ஸ் ப்ளஸ் 10,000 ரூபாய்க்கு அவங்க லான்ச் பண்ண பட்ஸ் அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது ஆஃபர் கிடையாது, ஆக்சுவலாக பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ லான்ச் பண்ணி ஒரு 2 மாதத்தில் கட் பண்ண போகிற மாதிரி தெரில. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கல Razer 50 Ultra இங்கே கண்டிப்பாக பெட்டர் வேல்யூங்கிறது தெரியுது. அஃப்கோர்ஸ் எனக்கு Z Flip 6 பிடிச்சிருக்கு, இது ஒரு நல்ல ஃபோன் தான். பட் 90,000 ரூபா செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா மேபி Razer 50 Ultraக்கு பதிலாக இதை நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த அல்ட்ரா வைட் கேமரா 7 வருஷம் அப்டேட்ஸ்,
அந்த டிரான்ஸ்லேட்டர், அந்த இன்டர்பிரேட்டர் எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் அந்த ரேட்டுக்கு சாம்சங் லான்ச் பண்ணல. 512 GB வேணும்னா ரேசரோட 30% அதிகமான ரேட், ப்ளஸ் அதுக்கு மேலே நம்ம ஆக்சசரிஸ் வாங்க வேண்டியிருக்கோம். ஸோ அந்த ப்ரைஸிங்கை நான் கணக்கில் கூட எடுக்கல. ஸோ அந்த ப்ரைஸிங்கை வச்சு பார்க்கல இங்கே கண்டிப்பாக மோட்டோரோலாவோட ரேசர் 50 அல்ட்ரா தான் பெட்டரான சாய்ஸ் மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இது ரெண்டுத்தில் ஒன்று சூஸ் பண்ணணுன்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க, ஏன்? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.